நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராண பாடல் குங்கிலிய கலைய நாயனாருடைய புராணமானது இப்பொழுது விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம். வாய்ந்த நீர் வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டில் ஏந்த நீர் ஏந்த சீர் மறையோர் வாழும் எயிர்ப்பதி எரி நீர் கங்கை தோய்ந்தனு சடைய பண்டு தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவுராகும். வயலெல்லாம் விளை செஞ்சாலி வரப்பெலாம் வளையில் முத்தம் அயலெலாம் வேள்விச்சாலை அனையெல்லாம் கழுநீர் கற்றை புயலெல்லாம் கமுகில் காடு அப்புறமெல்லாம் அதன் சீர் போற்றல் செயலெல்லாம் தொழில்கள் யாரே செழும் திருக்கடவுர் என்றும் குடங்கையில் அகன்ற உன்கடைசியர் குழுமையாடும் இடம்படு எழுவன மருதம் வடம்புரி முன்னூல் மார்பில் வைதிக மறையோர் செய்கை சடங்குடை இடங்கள் ஓர்மை எழுவன சாமம் பாடல் துங்கனே மறுப்பினமேதி படிந்து பால் சொரிந்தவாவே செங்கயல் பாய்ந்து வாசக்கமலம் தீம்பால் நாரும்
மங்குள் தோயே மாடச்சாலை மருங்கிறை ஒதுங்குள் மஞ்சுள் அங்கவை பொழிந்த நீரும் ஆகுதி புகைப்பால் நாரும் மருவிய திருவின் மிக்க வடம்பதி அதனில் வாழ்வார் அருமறை முன்னூல் மார்பில் அந்தண கலையர் என்பார் பெருநதி அணியும் வேணிப்பிரான்கள் பேணி நாடும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார் ஒழுக்கம் மிக்க பாலனாம் மறையோன் பற்ற பயம் கெடுத்து அருளும் ஆற்றல் மாலும் நான் முகன் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து வந்து காலன உயிர் செற்றார்க்கு கமழ்ந்த குங்குலிய தூபம் சாலவே நிறைந்து விம்மையிடும் பணி தலை நின்புள்ள கங்கை நீர் கலிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பிரார்க்கு பொங்கு குங்குலிய தூபம் பொலி உறப் போற்றி செல்ல அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பில்லுள் தங்கள் நாயகர்க்கு தாம் முன் செய்பணி தவாமை உய்த்தார் இன்னெறி ஒழுகு நாளில் இளம்பாடு நீடு செல்ல நன்னிலம் முற்றும் வெற்றும் நாடிய அடிமை விற்றும் பன்னெடும் தனங்கள் மாட பயில் மனை வாழ்க்கை தன்னில் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள் யாதொன்றும் இல்லையாகி
இருபகல் உணவு மாறி பேதுருமைந்தரோடும் பெருகு சுற்றத்தை நோக்கி ஆதல் செய் மனைவியார்தம் கணவன கலையனார்கை கோதில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெற்கொள்ளும் என்றார். அப்பொழுது தனை கொண்டு நெற்கொள்வான் அவரும் போக ஒப்பில் குங்குலியம் கொண்டார் வணிகன் எதிர் வந்து உற்றால் இப்போது என்கொல் என்றார்க்கு உள்ளவாறு எம்பக் கேட்டு முப்புரி வெள்நூல் மார்பரு முகமலர்ந்து இதனை சொன்னார். ஆறு செஞ்சடை மேல் வைத்த அங்கணர் பூசைக்கு ஆன நாறு குங்குலியம் இதில் நான் இன்று பெற்றேன். நல்ல பேறு மற்ற இதன் மேல் உண்டோ? பெறா பேரு பெற்று வைத்து வேறு இனிக் கொள்வதிகள் என்று உரைத்து எழும் விரும்பின் மிக்காக பொன் தரத்தாரும் என்று புகன்றிட வணிகன் தான் என் தர இசைந்தது என்னத்தாலி கலையறிந்தார் தாலியை கலையறிந்தார் அன்றவன் அதனை வாங்கி அப்போது கொடுப்ப கொண்டு நின்றிலர் விரைந்து சென்றார். நிறைந்து எழு களிப்பினோடும் விடையவர் வீரட்டானும் விரைந்து சென்று ஏதே என்னை உடையவர் எம்மையாடும் ஒருவர் தம் பண்டாரத்தில் அடைவுற ஒடுக்கி இல்லாமல் அயர்ந்தழு அன்பு பொங்க
சடையவர் மலர்த்தாள் போற்றி இருந்தனர் தமக்கு ஒப்பில்ல அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தல் தன் பெரு நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்குள் பொன்பயில் குவையுள் நெல்லுள் பொருவில் பல்வடலும் பொங்க மண் பெரும் செல்வமாக்கி வைத்தனல் மனையில் நீட மற்றவரே மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி அற்றை நாள் இரவு தன்னில் அயல் உரத்துயிலும் போதில் நற்றவ கொடியனாக்கு கனவிடை நாதல் நல்க தெற்றன உணர்ந்து செல்வம் கண்டபில் சிந்தை செய்வார் கொம்பனார் இல்லம் எங்கும் குறைவிலா நிறைவிற்கான் அம்பொனில் குவையும் நெல்லும் அரிசியுள் முதலாய் உள்ள எம்பிரால் அருளாம் என்றே இருகரம் குவித்து போற்றி தம் பெரும் கணவனாக்கு திரு அமுது அமைக்க சார்ந்தார் காலனை காய்ந்த செய்ய காலனார் கலையனாராம் ஆளும் அன்புடைய சிந்தை அடியவர் அறியும் ஆற்றல் சாலனி பசித்தாய் உங்கள் தடநெடு மனையில் நெண்ணி பாலில் அடிசில் உண்டு பருவரல் பொழிக என்றார் கலையனார் அதனைக் கேள கை தொழுது இறைஞ்சி கங்கை அலை புனற்சென்னியாதம் அருள் மறுத்திருக்க அஞ்சி தலைமிசை பணி மேற்கொண்டு சங்கரன் கோயில் நின்று
சங்கரன் கோயில் நின்று மலை நிகர் மாடவீதி மருங்கு தம் மனையைச் சார்ந்த இல்லத்தில் சென்று புக்கார் இருநிதி குவைகள் ஆர்ந்த செல்வத்தைக் கண்டு நின்று திருமலையாரை நோக்கி வில்வுத்த முதலாய்ந்த விளைவெலாம் என்குள் என்ன அல்முத்த கண்டல் எம்மால் அருள் தர வந்தது என்றார். மின்னிடையே மடவார் கூற மிக்க சீர் கலையநாதம் மன்னிய பெரும் செல்வத்து வடமலி சிறப்பை நோக்கி என்னையும் ஆளும் தன்மை என்று எம் பெருமாள் ஈசன் தன்னருள் இருந்த பண்ணம் என்று கை தலைமேற்கொண்டார். பதுமணத் திருவின் மிக்கார் பரிகலம் திருத்திக் கொண்டு கதுமென கணவனாரே கண்ணுதற்கு அன்பரோடும் விதி முறை தீபம் ஏந்தி மேவும் அடிசில் ஊட்ட அது நுகர்ந்து இன்பம் ஆர்ந்த அருமறை கலையனார்த்தாம் ஊதொரும் பலி கொண்டு உய்க்கும் ஒருவனது அருளினாளே பாரினில் ஆர்ந்த செல்வம் உடையராம் பண்பில் நீடே சீருடை அடிசில் நல்ல செழும் கறி தயிர் நெய் பாலால் ஆர்தரு காதல் கூற அடியவர்க்கு உதவும் நாளில் செங்கல் வெள்ளேற்றில் பாகம் திருப்பனந்தாளில் மேவும் அங்கணன் செம்மை கண்டு கும்பிட அரசன் ஆர்வம் பொங்கி தன் வேழம் எல்லாம் பூட்டவும் நேர் நில்லாமை கங்குலும் பகலும் தீரா கவலை உற்று அழுங்கிச் செல்ல மன்னவன் வருத்தம் கேட்டு
மாசரு புகழில் மிக்க நன்னெறி கலையனார்தாம் நாதனை நேரே காணுமே அந்நெறி தலை நின்றால் என்று அரசனை விரும்பி தாம் மின்கரி அணையவேணி விகிருதனை வணங்க வந்தார். மழுவுடை செய்ய கையறு கோயில்கள் மருங்கு சென்று தொழுது போந்து அன்பினோடும் தொன்மறை நெறி வழாமை முழுது உலகினையும் போற்ற மூன்று எரி புறப்போர் வாழ்வு செழு மலர்ச்சோலை வேலி திருப்பனந்தாளில் சேர்ந்தாயே. காதலால் அரசன் முற்ற வருத்தம் களிற்றினோடும் தீதிலா சேனை செய்யும் திருப்பணி நேர்படாமை மேதினி மிசையேத்து வீழ்ந்திழைப்பதுவும் நோக்கி மாதவ கலையருதாம் மனத்தினில் வருத்தம் இது சேனையும் ஆனை புண்ட திரளும் எய்தழாமை நோக்கி யான் விளை புற்றியைக்குள் இது பெற வேண்டும் என்று இது பெற வேண்டும் என்று தேனலரு கொன்றையார்தம் திருமேனி பூங்கச் சேர்ந்த மாணவன் கயிறு பூண்டு கழுத்தினால் வருந்தருற்ற நன்னிய ஒருமை அன்பின் நாள் ஒரு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி விளைத்த பின் திறம்பி நிற்க பொண்ணுமோ கலையநாதம் ஒரு பாடு கண்டபோதே அண்ணலர் நேரே நின்றார் அமரரும் விசும்பில் பார்விசை நெருங்க எங்கும்
பரப்பினர் பயில் குமாரி தேர்மலித்தானே மன்னன் சேனையும் களிரும் எல்லாம் காற்பெரு கானகம் போல கழித்தன கைகள் கூப்பி வார்கழல் வேந்தல் தொண்டரு மலரடி தலைமேல் வைத்து தலைமேல் வைத்து விழ்பயில் புறங்கள் வேவ வைதிகத்தேரில் வேறு சிலைகி குனிய நின்றார் செந்நிலை காணச் செய்தி மழ்கே பகிர்ந்தவனும் காண மலரடி இரண்டும் யாரே பண்புடை அடியாரல்ல பரிந்து நேர்காண வல்லார் என்று மெய்த்தொண்டர் தம்மை ஏத்தியங்கு எம்பிரானுக்கு ஒன்றிய பணிகள் மற்றும் உள்ளன பலவும் செய்து நின்றவர் கவிகை மன்னன் நீங்கவும் நிகரில் அன்பர் மன்றிடை ஆடல் செய்யும் மலர்கழல் வாழ்த்தி வைகே சீல பகல் கழிந்த பின்பு திருக்கடவூரில் நன்னி நிலவு தம் அணியில் தங்கி நிகழு நாள் நிகரில் காழி தலைவராம் பிள்ளையாரும் தாண்டகச் சதுரராகும் அலர் புகழ் அரசும் கூட அங்கு எழுந்து அருளக் கண்டு மாறில மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையில் எய்தி ஈரில அன்பின் மிக்கார்க்கு இல்லமுது ஏற்கும் ஆற்றாள் ஆறு நற்றுவைகள் ஓங்க அமைத்தவர் அருளே அன்றி நாறு பூங்கொன்றை வேணி நம்பர் தம் அருளும் பெற்ற கருப்பு வில்லோனை
கூற்றை காய்ந்தவர் கடவுர் மன்னி விருப்புறும் அன்பு மேல் மேல் மிக்கு எழும் வேட்கை கூற ஒருப்படும் உள்ளத்தன்மை உண்மையால் நமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து சிவபத நிழலில் சேர்ந்தார் சிவபத நிழலில் சேர்ந்தார் தேனக்க கோதை மாதர் திருநெடும் தாலி மாறி கூனல் தல் புறையனார்க்கு குங்குலியம் கொண்டு உய்த்த பான்மைத்தில் கலையனாரை பணிந்து அவர் அருளினானே மானக்கஞ்சாரவு மிக்க வன்புகள் வழுத்தல் முற்றே சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.